கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தருகிறதான ஒரு நல் வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. இந்த உலகத்துல பலவிதமான காத்திருப்பு பட்டியல்கள் இருக்கிறது. சில பேர் வேலைக்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பெயர் பதிவு பண்ணிட்டு நல்ல ஒரு வேலை, ஒரு அரசாங்க வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதற்காக காத்துட்டு இருக்கிறாங்க. வேலையில் இருக்கக்கூடியதான பல பேர் தங்களுக்கு ப்ரொமோஷன் வரணும்னு சொல்லிட்டு அதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. சீனியாரிட்டி அடிப்படையில் தான் எங்களுக்கு அது மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா காத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் எக்ஸாம் எழுதிட்டு நல்ல ஒரு ரிசல்ட் எங்களுக்கு வரணும்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ரிசல்ட்டை வாங்கினவங்க சில பேர் அட்மிஷனுக்காக போய் பெயர் பதிவு பண்ணிட்டு அவங்களுடைய பெயர் சில நேரத்தில் வெயிட்டிங் லிஸ்ட்ல அப்படி காத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் எங்கேயோ டிராவல் பண்ணணும், ஒரு ட்ரெயின்லையோ இல்லை ஒரு ஃப்ளைட்லையோ அவங்க டிக்கெட் புக் பண்ணிட்டு அது கன்ஃபார்ம் ஆகாம அவங்களும் காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்னா இந்த காத்திருப்பு பட்டியல்கள் இந்த உலகத்துல ஏராளமா இருக்குது. நீண்ட கியூ அந்த மாதிரி நின்று காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த நாட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரியான காத்திருப்புகள் எல்லாமே அந்த மனிதர்களுக்கு பலவிதமான பதற்றத்தை கொடுக்குது. இது நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, இது கன்ஃபார்ம் ஆகுமோ ஆகாதோ அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவங்க காத்திருக்கிறதான காலம் முழுதும் இல்லை அந்த நேரம் முழுவதும் அவங்கள ஒரு கலக்கத்துக்குள்ளேயே வைத்திருக்குது. ஆனா இந்த உலகத்துல காத்திருக்கிறதான நபர்களுடைய பட்டியலில் ஒரு பட்டியலில் இருக்கிறவங்க மட்டும் பயப்படவே தேவையில்லை, அவங்க கவலைப்படவே அவசியம் இல்லைன்னு சொல்லி ஒரு காத்திருப்போர் பட்டியல் இருக்குன்னா அது ஆண்டவருக்காக காத்திருக்கிறவங்களுடைய பட்டியல் தான். ஆண்டவர் நமக்குன்னு ஒரு வாக்கு தத்துவம், நமக்குன்னு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது நிறைவேறும். வேதத்துல ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். அதற்காக அவர் சில காலம் காத்திருக்க வேண்டி வந்தது, காத்திருந்தார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு மகிமையான பதிலை கொடுத்தார். அவர் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதமா அந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்விலே நிறைவேறுச்சு. அதே போலதான் யோசேப்பும் தரிசனத்தை பெற்று சில காலம் காத்திருந்தார். அது நிறைவேறும் போது அவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவர் அவரை அவ்வளவா உயர்த்தினார். அது போலதான் இஸ்ரவேலர்களும் நீண்ட காலம் தங்களுக்கான அந்த வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்க வேண்டி இருந்தது. ஆனா அவங்க அந்த காத்திருப்பு நாட்களை நிறைவேற்றி அந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதத்துக்குள்ள செல்லும் பொழுது அது பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு பூமியாக, மிகவும் செழிப்பான ஒரு தேசமாக இருந்தது. அப்படியே தான் தாவீதும் கூட நீண்ட காலம் காத்திருந்த அந்த தாவீதுக்கு கர்த்தர் பதிலை தந்து அவருக்கு அரசாட்சியை கொடுக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருந்தது. அதனால பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் தந்து ஒரு தரிசனம் தந்து ஆண்டவர் உங்களை காத்திருக்க செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா நீங்க மிகவும் தைரியமா இருக்கலாம். கர்த்தருக்காக காத்திருக்கிறதான உங்களுக்கு நிச்சயமா நீங்க காத்திருக்கக்கூடியதான விஷயம் கன்ஃபார்ம் தான். ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தி வச்சிருக்கிறார், அது நிச்சயமாய் வரும். அப்படித்தான் இந்த வசனத்துல வாசிச்சோம். அதனால உங்களுக்கு நிச்சயமா பலன் உண்டு அப்படிங்கிறத நீங்க நம்பி சந்தோஷமா இருங்க. மகிமையான பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு மேன்மையை உங்களுக்கு நிச்சயம் தருவார் என்பது சத்தியம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அவர்கள் உமக்காக காத்திருக்கிறார்கள், உம்முடைய வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருக்கிறார்கள். நிச்சயமா எங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு காத்திருக்கிறதான ஒருவரும் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. ஆண்டவரே, இவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் தயவு செய்வீராக. உங்கள் பிள்ளைகள் நன்மைகளை பெறட்டும், உடைய நாமத்துக்கு ஒரு பெரிய சாட்சியாய் மாறட்டும். கர்த்தர் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.